இந்த ஜூலை மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றம் புதன் பகவான் உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க ஜூலை மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மேசராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்ன தொழில் வகையில் கொஞ்சம் நஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க. எனக்கு வக்ரமாக இருந்தாவே தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை கொடுக்கறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் ஒரு பெரிய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் இந்த ஜூலை மாதத்தில். இப்போ இந்த ஜூலை மாதத்தில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிதேச தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. தொழிலை டெவலப் பண்ணலாம், ஆல்டேஷ் பண்ணலாம், இன்னும் 10 ரூபா போட்டு நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த ஜூலை மாதத்தில் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த சனி பகவான் இப்போ விரைச்சனியாக இருக்கிறாருங்க. விரைச்சனியில் நம்மளுக்கு தொழிலில் நம்ம போட்டால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சுபஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சுபஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் அடைகிறாருங்க. சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அந்த சுபஸ்தானத்தில் மேசராசிக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குதுங்க. இந்த ஜூலை மாதத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாவே பசங்க ரொம்ப டல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதம் படிப்பு நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறதுனால படிப்பு சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முறையில் படிப்பாங்க. படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு யோகங்கள் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் புதன் பகவான் வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குதுங்க. படிப்பு யோகம் அருமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவான் நேனக்காரன் சொல்லுவாங்க, புதன் பகவான் வாக்குஸ்தான் சொல்லுவாங்க, புதன் பகவான் படிப்புக்காரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் ஜூலை மாதத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிக அற்புதமான முறையில் படிப்பு இந்த மாதம் அமையும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறதுனால சுபஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளே தொழிலில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக படிச்சுட்டு ரொம்ப நாள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு அமையலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பான முறையில் அமையும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல குடும்ப சுக்கிரனாக இருக்கிறாருங்க. குடும்ப சுக்கிரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு சுபஸ்தான யோகம் பலன்கள் கிடைக்கும். சுபஸ்தான யோக பலன்கள் அருமையான முறையில் கிடைக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்.
1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கிய யோகங்கள் கிடைக்கும். சூரிய பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கிய செல்வங்கள் யோகங்கள் கிடைக்கும். எனக்கு சூரிய பகவான் மூணாம் இடத்துல சூரிய பகவான் 3ஆம் இடத்துல தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உருவாகும். அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்த விடும். இந்த ஜூலை மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் கைகூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூலை மாதத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதத்தில் அமையும், நல்லது நடக்கும். எனக்காக வந்துச்சு பார்க்கும்போது திருமண யோக பலன்கள் முழுமையான முறையில் கொடுக்குறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடையாக இருக்கிறவங்க கைகூடி வரும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் இரண்டாவது திருமண யோகம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ தகிரிஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் தகிரிஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் குடும்ப குருவா சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமண யோகமும் அருமையான முறையில் அமையும், நல்லது நடக்கும். கைகூடி வரலுக்கு சூழ்நிலைகள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் கைகூடி வரும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூர்வீக சொத்து வீடு கட்டிட்டுருக்குறேங்க, பூர்வீக சொத்து வீடு கட்டிட்டுருக்குறேங்க, பூர்வீக சொத்தில் இருக்கிற வீடு கட்டிட்டுருக்குறேன், அந்த இடத்துல பாதியில் நின்றுட்டுருக்குதுங்க வீடு, அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, புதுசாக வீடு கட்டலாமா, நல்லா இருக்குமா, இல்லை பழைய வீடு புதுசாக்கலாமா, இல்லை இப்போ வீடு கட்டி விட்டுட்டுருக்குறேங்க அது வீடு கட்ட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானத்துலேயும் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வக்கரம் அடையிறதுனாலையும் புதன் பகவான் வக்கரம் அடையிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, ஆல்டேஷ் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கிற வீடு ஆல்டேஷ் பண்ண வேண்டிய யோகம் அமையும், நல்லது நடக்கும். அந்தளவுக்கு இந்த சுபஸ்தானத்தில் யோகங்கள் வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் அமையும், நல்லது நடக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விடுமா இந்த ஜூலை மாதத்தில் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு சேர்ந்த விஷயத்துக்கு அற்புதமான முறையில் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் பகவான் வக்கரம் அடைகிறதுனாலேயும் சுபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலேயும் குரு பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேச விஷயங்கிறதுக்கு அமைய வேண்டிய போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் அமையும், நல்லது நடக்கும். இந்த வெளிநாடு விஷயத்துக்கு மேஷராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில் அமையும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் போயிட்டு வருவீங்க, நல்லது நடக்கும். அற்புதமான முறையில் இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குதுங்க, கைகூடி வரும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வர வேண்டிய யோகங்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொந்த பந்தத்தில் தேவையில்லாத பகைன்றது உருவாயிருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு எனக்கு விரைச்சனியாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு சொந்த பந்தத்திலேயும் கொஞ்சம் பகைகள் உருவாயிருக்கும், குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் கொடுத்துருக்கும், தேவையில்லாத அவச்சல்கள் பேர் ஆயிருப்பீங்க, தேவையில்லாத செய்யாத தப்புகளை நீங்கள் தண்டனை நினைச்சிட்ருப்பீங்க, பல வகையான கஷ்டங்கள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இந்த சனி பகவான் யோகத்தில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையான முறையில் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனாக்கா அவச்சொல்கள் பேர் வரும், தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கும், தேவையில்லாத மனவேதனைகள் மன சிக்கல்கள் கொடுத்துருக்கும், நிம்மதிகள் இழந்திருப்பீங்க, பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதனால் சொந்த பந்தத்து முன்னாடி கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா அதனால் பலவகையான பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாயிருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் இருங்க, நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடனில் கட்ட முடியாமல் இருக்கிறேங்க, கடனை தன்னோட வார்த்தைகளால் தேவையில்லாத அவச்சல்கள் பேர் வரும், தேவையில்லாத சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் தன்னோட முடிஞ்ச வரை வார்த்தைகள்ன்றது சூதானமான முறையில்
பேசுங்க நல்லது. இல்லைனாக்கா தன்னோட பேச்சு தனக்கே பகையாகும், தேவையில்லாத சிக்கல்கள் சந்திக்க சூழ்நிலைகள் உருவாயிடும். கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரை கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொடுத்தது கேட்க போனால் பகையாகும், நல்லதுனே போனால் கெட்டது வரும், தேவையில்லாத பழிப்பாவத்து ஆளாவீங்க. முடிஞ்ச வரை ஜாக்கிரதை இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் நெருப்பு வண்டி வாகனம் இதில் வண்டி வாகனத்தில் முடிஞ்ச வரை கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது. என்ன இல்லைனாக்கா வண்டி வாகனத்தால் தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்துன்ற சூழ்நிலை உருவாயிடும். 4 பேர்த்துக்கு முன்னாடி அசிங்கப்படுற சூழ்நிலைகள் உருவாக்கி விட்டுடும் இந்த சனி பகவான் யோகத்தில். அதனால் வண்டி வாகனத்தில் முடிஞ்ச வரை மேசராசி நண்பர்களே முடிஞ்ச வரை வண்டி வாகனத்தில் பொறுமையான முறையில் போயிட்டு பொறுமையான முறையில் வந்தீங்கன்னா நல்லது. இல்லைனாக்கா அதனால் பல வகையான பிரச்சனைகள் சந்திக்க சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் பொறுமையான முறையில் இந்த ஜூலை மாதத்தில் பொறுமையான முறையில் போயிட்டு வாங்க நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் நெருப்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உருவாக்கி விடும். எனக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் யோகத்தில் நீர் நெருப்பு கொஞ்சம் பொறுமையான முறையில் பார்த்து செயல்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லைனாக்கா நீர் நெருப்பால் கண்டிப்பாக பிரச்சனை சந்திக்க சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையான முறையில் இருங்க நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனையை கொஞ்சம் பொறுமையான முறையில் பார்த்துக்கோங்க. எனக்கு உங்களோட நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கு தந்தைக்கு பல வகையான பிரச்சனைகள் உருவாகும், குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும். எனக்கு உங்கள் குடும்பத்திலவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சனி பகவான் யோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருங்க நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.